ஜிம்முக்கு போனா டெஸ்டோஸ்டரோன் லெவல் குறையும். ஜிம்முக்கு போனா சொட்டையா ஜிம்முக்கு ஒல்லியா இருக்கவங்க போனா வெயிட் இன்னும் குறையும். இப்படிதான் நம்மள சில பேர் அல்லது நம்மளோட பேரண்ட்ஸும் சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனா இதெல்லாம் ஆக்சுவல் மெத்து தாங்க. ஜிம் வந்து உங்களை வெயிட் கெயின் பண்ணவும் வைக்கும், வெயிட் லாஸ் பண்ணவும் வைக்கும். ஜிம்மு டெஸ்டோஸ்டரோன்ல அதிகமும் பண்ண வச்சிரும். ஜிம்மு வந்து உங்க ஹேருக்கு உங்க ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் மேலேயும் கீழேயும் நல்லா ரைஸ் ஆகும். அதனால உங்க ஓவரால் ஹெல்த்துக்கும் நல்லது. ஜிம்மு போகும்போது உங்களோட கெட்ட உள்ள இருக்க பேட் ஸ்வெட்டெல்லாம் ஸ்வெட்டா வெளியே வந்து உங்களை ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அதே சமயம் ஜிம்மு வந்து உங்களை ஆக்டிவாக வச்சுக்கிறோம். நீங்கள் வயசு எத்தனை வயசு கடந்தாலும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இதெல்லாமே தெளிவாக போடணும்னா நம்ம மைண்ட் எக்ஸ்பிரஸ்ல மறக்காம ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி அடுத்தடுத்த வீடியோவில் ஜிம்மை பற்றி எப்படி, நியூட்ரிஷனை பற்றி எப்படின்னு நிறையா வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி பேரண்ட்ஸு அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜிம்ம நாலேஜே இல்லாதவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை காமிங்க. See you guys.